இதுல விக்கிரகங்கள் வச்சு வழிபடலாமா அப்படின்னா, தாராளமா நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும். நல்ல ஆத்திலேயே உங்களுடைய கிரகத்திலேயே அந்த வீட்டினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா, அவருடைய ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனிமித்தமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். போன எபிசோட்ல நம்ம போட்டிருந்ததுல நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, வீட்டில் விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு செய்யலாமா, பெருமாள் விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கான பதிவாக இதை நான் போடுறேன். இப்போ பொதுவாகவே வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பூஜை அறைன்னு தனியாக வச்சுருப்பாங்க. சில பேர் இடம் பற்றாக்குறை இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் பூஜை ஷெல்ஃப்னு சொல்லி ஒரு ஷெல்ஃபை ஹால்லையோ ஏதோ ஒரு ரூம்லேயோ ஒரு ஷெல்ஃபை மட்டும் ஒதுக்கி அதில் பூஜை சாமான்களை வச்சு படங்களை வச்சு குலதெய்வங்களோட படங்கள், பெருமாளுடைய படங்கள், நம்ம இஷ்ட தெய்வங்களோட படங்கள்லாம் வச்சு வழிபட்டுட்டு வருவோம். அது பூஜை அறையாக மெயின்டைன் பண்ணிட்டு வருவோம். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் விக்கிரகங்கள் வச்சு வழிபடலாமா அப்படின்னா செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு பிரதானமான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல உள்வாங்கிக்கணும். விக்கிரகங்களை வச்சு நீங்க வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா அதை தொன்று தொட்டு செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாவது அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கணும். நான் ஊருக்கு போறேன், என்னால் கொடுக்க முடியாது, 4 நாள் ஆகும், கேம்ப் போறேன், இல்லை வெளியூர் பயணம் பண்றேன், அதாவது டூருக்கு போறேன், குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாலாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஊருக்கு போனால் கையில் எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை வீட்டில் யாராவது ஒரு நபர் இருந்து அதுக்கு அன்னம் கொடுக்கணும் அவருக்கு. இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்மளால் முடியுமா, நம்ம இதுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுண்டு விக்கிரகங்களை நீங்கள் வச்சுக்கலாம். அதில் விக்கிரக வழிபாடு செய்யலாம். சரி, பெரிய லெவலில் விக்கிரகங்கள் வாங்கலாமான்னா கூடாது. இந்த விக்கிரக வழிபாடு முறை, ஆற்றுல வச்சு விக்கிரக வழிபாடு முறைங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன இருக்கு அந்த பிரதான கண்டிஷன்னா, அந்த வீட்டினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா, அவருடைய இந்த கட்டை விரல், அதாவது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இவ்வளவுதான். இந்த கட்டை விரல் இப்படி இப்படி பிடிச்சோம்னா இந்த இடத்துல இருந்து இந்த கட்டை விரல் நுனி வரைக்கும் தான் அந்த விக்கிரகத்தினோட வசனம் இருக்கணும். அதிகபட்சம் இதுக்குள்ளதான் இருக்கணும். இது தாண்டி வசனம் இருக்கக்கூடாது. அப்படி விக்கிரகங்கள் செஞ்சு நீங்க ஆத்துல வச்சு வழிபாடு செய்யலாம். முதல்ல சொன்ன போலதான், வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா இப்ப நீங்க உங்க தலைமுறைக்கு நீங்க செய்றீங்க, அடுத்த தலைமுறைக்கு உங்க குழந்தைகள் செய்யணும், அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க குழந்தைகள் செய்யணும். இப்படி வாழையடி வாழையா அதை ஆராதனை பண்ணிட்டே வரணும். தூக்கி ஓரமா வச்சிடக்கூடாது. ஒன்றும். ரெண்டாவது, லாங் கேப், வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் சேர்ந்து வெளியே போறோம் அப்படின்னா அவருக்கு தனியாக ஒரு பட்டு வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டு அவரையும் பத்திரமா எடுத்துன்னு போயிடணும். அவருக்கும் நித்தியம் நீங்கள் எப்படி அன்னம் ஆகாரங்களை சாப்பிட்றீங்களோ அவருக்கும் நித்தியப்படி நைவேத்தியம் ஒரு இடத்துல எந்த இடத்துல வைக்கிறீங்களோ வச்சு ஒரு பூஜையை பண்ணி அவருக்கும் அன்னம் கொடுக்கணும், நைவேத்தியம் பண்ணணும். இதை மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா, இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் உங்களால் முடியுமாங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். தாராளமாக வீட்டில் விக்கிரகங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். கண்டிஷன் 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இந்த 2 கண்டிஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி வேற எந்த ஐயமும் வேண்டாம். தாராளமாக வச்சுக்கலாம். வேற எந்த ஒரு பயமும் வேண்டாம். தைரியமாக செய்யலாம். அதுவும் வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறதா இருந்தால் ரொம்ப விசேஷம் கூட. அது நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய விஷயமா தான் அது அமையுமே தவிர்த்து, நம்ம அதை கொஞ்சம் நினைவுல கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு இதுவும் செஞ்சோம்னா தாராளமாக நல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும். நல்ல ஆற்றுலேயே உங்களுடைய கிரகத்திலேயே ஒரு நல்ல ஒரு தேஜஸை கொடுக்கும். அந்த வழிபாட்டு முறை தாராளமாக செய்யலாம். தாராளமாக செய்யுங்கோ, எந்த ஐயமும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள்.